பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை வந்து பெரியவங்க வந்து ரொம்பவே பயன்படுத்துவாங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அந்த விஷயத்தை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டை. ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசில் பயன்படுத்துவாங்க, என்னடா இவன் சின்ன வயசில் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அது அந்த விஷயம் எதுக்காக சொன்னேன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த இளநரை வெள்ளை முடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி சத்து குறைபாடால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகட்டும், இல்லை எங்கேயாவது கொஞ்சம் முடி வெள்ளையானாலும் சரிங்க, உடனே ஆடை வாங்கி உடனே அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிட்டு அது அப்படியே இருந்தாலும் ஒரு மாதம் கூட வராது, ஒரு 2-3 நாள் தான் வரும். ஸோ மறுபடியும் ஆடை வாங்கி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி அப்ளை பண்ணால் அதனால் பக்க விளைவுகள் நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது. முகம் வீங்கிக்கும், அதே மாதிரி தலையில் ரொம்ப அப்படியே பிச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்றைக்கி வந்துட்டு இயற்கை முறையில் நமக்காக வந்து ஹேர் டை ஒன்று இருக்குது. இதை போட்டால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் ஒரு சொல்லுங்கள். என்னோட பேர் ரஞ்சித் குமாருங்க. ஓகே சொல்லுங்கள் சார். இந்த ஹேர் டை இயற்கை முறையில் வந்துட்டு நீங்கள் ஹேர் டை வந்து இப்போது செஞ்சுட்டு இயற்கை முறையில் ஹேர் டை வந்து இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மதுரை முத்துராஜா அவருடைய ஆண்டவர் குருவலத்து நிர்வாகியும் மதுரை முத்துராஜாவுடைய ஃபார்முலா கற்றுக் கொடுத்து போனால் ஒரு ஃபார்முலாங்க. அவர் எத்தனையோ வந்து ஆயில் மூலமாக நேச்சுரலாக காட்டியிருக்காரு. அவங்க குரு. ஆமாம், அவர் தான் என்னுடைய குரு. அவருடைய பாடசாலையில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய மருந்துகளை அவர் கற்றுக் கொடுத்ததை வந்து நிறையா செஞ்சு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்ல ரிசல்ட்டு. இது வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ஹேர் டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குதுங்க ஐயான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கொடுத்தாச்சுங்க, நல்லா இருக்குது, எந்த சைடு எஃபெக்டும் வரல, ஏன்னா பக்க விளைவு எதுவுமே இல்லை, அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக காட்ட போகிறோம். என்னென்ன பொடி, என்னென்ன ஐட்டம் போடுறோம், என்னென்ன அது செய்முறைலாம் இன்னைக்கு இப்போ செஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு போட்டே காட்ட போகிறோம். ஓகே, அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆமாம், அதுதான் வந்திருக்குறாங்க. சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு போட்டால் தாடிக்கு மட்டும் போடலாம்னு சொல்லி. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு முக்கியமாக தேவை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுறாங்க, பாஷா தெரியும் தலை வெள்ளை முடி நிறையா வந்துடுச்சு, ஏதாவது டை போடலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாக்ஸ் டை கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள் டையை வாங்கி பயன்படுத்துவேன். கண்டிப்பாக. ஓகே சூப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆடை வந்து பயன்படுத்துறதுனால அந்த கையெல்லாம் ஸ்கின்னு கருப்பாகும். ஸோ இதில் எப்படி? இது வந்து ஸ்கின்னு கருப்பாகாதுங்க. அது கருப்பாகிறதுக்காக தான் நம்ம ப்ரஷ்ஷு மேக்ஸிமம் வந்து எல்லா டைமும் கை கருப்பாக சொல்லுவாங்க. இது வந்து அந்த போடும்போது கருப்பாகும். முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸு அல்லது டை போடுறதுக்கு ப்ரஷ்ஷு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. ஓகே அருமை. இதில் சைடு எஃபெக்ட் ஏதாவது? எந்த பக்கலையும் கிடையாதுங்க. ஃபுல்லாக நேச்சுரல் தாங்க. ஃபுல்லாக நேச்சுரல் தான். ஓகேங்க. இப்போ ஒரு தடவை டை பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை நாளைக்கு வரும்? முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆகும் முடி வெட்டுறதுக்கு. ஓகே, முடி வெட்டுறதுக்கு 2 மாசம் ஆகுது. 2 மாதம் வெளியே அப்படியே இருக்குங்க. நிஜம் பாருங்க, என் முடியே பாருங்க. நான் போட்டு பார்த்தீங்கன்னா முடி வச்ச ஸ்டேஜ் 2 மாதம் ஆச்சு, 50 நாள் ஆயிடுச்சுங்க. 50 நாள் ஆயிடுச்சு முடி வெட்ட ஸ்டேஜ். இன்னைக்கே நாளைக்கே வெட்ட ஸ்டேஜ் இருக்குது. இன்னும் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ 2ஆவது டைம் தான் யூஸ் பண்ணுறேன். நாம் ரெடி பண்ணுறது நாமளே யூஸ் பண்ண சொல்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என் முடியே பாருங்க. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே மக்களுக்கு கொடுக்க முடியும். அதனால சாரே ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி பார்த்துட்டாரு. 50 நாள் ஆயிடுச்சாமா. ஸோ இன்னைக்கு நானும் வந்து எனக்கும் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நானும் பயன்படுத்திட்டு என்னுடைய முடி கருமையாக எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி எத்தனை நாள் வரப்போகுதுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுவேன், கமெண்ட்ஸ்லேயாவது சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஓகே சார், இப்போது நம்ம முன்னாடி வந்துட்டு நிறையா இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ங்கிறத நமக்கு அவர் தெளிவாக சொல்லுவார். சொல்லுங்கள். சரிங்க. இதுதாங்க வந்து அவரிங்க.
அவரி இலை. ஆமாங்க. இது வந்து இப்போ வந்து மழை காலன்றதுனால நமக்கு நேச்சுரலாக கிடைச்சிது. இதுதான் நீலி அவரி, இதுதான் நீலிங்கிற அவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயப்பட்டெல்லாம் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும். அப்போல்லாம் எந்த ஒரு சாயம் கலர்லாம் கிடையாதுங்க. இதை வச்சு தான் இதை பயன்படுத்தி தான் துணியிலிருந்து டை யூஸ் பண்ணுறதா டைலாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிருந்தாங்க. அது நம்ம இன்னைக்கு எடுத்துருக்குறோம். இதான் மருதாணி. இதுதாங்க மருதாணி. இது இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம், நேச்சுரலாக எடுத்துருக்குறோம். மீதி இது 2 மட்டும் நேச்சுரலாக எடுத்துருக்குறோம். மீதியெல்லாம் நம்ம வந்து இந்த பொடியை நம்ம அரைச்சி நிழல்ல காய வச்சு வசிராயம் பண்ண ஒரு பொடியை தான் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நேச்சுரலாக வச்சுருக்கோம். இது என்னென்ன பொடின்னு சொல்ல முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து கடுக்காய் பொடிங்க. கொட்டை நீக்கிய கடுக்காய் பொடி. ஓகே ஓகே, அருமை. அடுத்தது பாருங்க அன்னபேதி. இது வந்து நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய அன்னபேதிங்க. இதை வந்து சுத்தி பண்ணி தான் எடுத்துக்கணும். அதையும் நான் சுத்தி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் நான் போய் கடையில போய் கேட்டீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க. இது போடக்கூடாது, இது போட்டீங்கன்னா பக்க விளைவுகள் கொண்டு வரும். சரிங்களா? சுத்தி பண்ணதை நான் உங்களுக்கு முன்னாடி நேச்சுரலா காட்டுறேன் பாருங்க. அதை சுத்தி முறையை நான் சொல்லிடுறேன், கடைசியாக அதை சொல்லிடுறேன் எப்படி சுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதாங்க சுத்தி பண்ண அன்னபேதி. இது பவுடர். இது வந்து அன்னபேதி. இது சுத்தி பண்ணி பவுடர் பண்ண ஒரு. ஓகே, சூப்பர். இதாங்க வேம்பாலம் பட்டை. இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்குங்க. சரிங்களா? இதையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஓகே, சூப்பர். இதை எந்தெந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா எல்லாமே இந்த எல்லா மூலிகையிலையும் அவரி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கடுக்காய், இந்த வெம்பாலப்பட்டை, மருதாணி இது எல்லாமே சரிசமமாக எடுத்துக்குங்க. சரிசமன்னா என்ன அளவு அப்படின்னா ஒரு 10 கிராம் எடுத்தீங்கன்னா அன்னபேதி மட்டும் ஒரு 5 கிராம் எடுத்துக்குங்க. இருக்கிறதெல்லாம் பாதி எடுத்துக்கிறோங்க. சரிங்களா? நம்ம நேச்சுரலாகவே இப்போ போட்டே காட்ட போகிறோம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லாம் பொடி பண்ணி அதையும் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா? சூப்பர். இதுதான் வேம்பாலம் பட்டை. இது பார்த்துங்க. இது வந்து அன்னபேதி, சுத்தி செய்யாத நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அன்னபேதி. இது சுத்தி செய்யப்பட்ட அன்னபேதிங்க. இப்படி தான் இருக்குங்க. இது பச்சையாக இருக்கும். இது கொஞ்சம் அரைச்சதுனால இந்த கலராக இருக்கும். பவுட்ரு இந்த கலரு. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இது வந்து நம்ம காய வச்சு நாமளே ரெடி பண்ணதுங்க. கடையில் வாங்கினது மிக்சிங் கூட இருக்கும். நாமளே ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கொட்டை நீக்கிய கடுக்காய் பொடி. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அவரி, நீலி என்கிற அவரிங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும், மருதாணி. இதாங்க மருதாணி. பித்தத்தை குறைக்கக்கூடிய மருதாணிங்க இது. ஆதி காலத்துல எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க. பாருங்க, இந்த பொடி எல்லாமே மிக்ஸ் பண்ணது இங்க பாருங்க, இப்படிதான் இருக்குங்க. ஏர் டை. நம்ம முழுசா கெமிக்கல் இல்லாத ஏர் டைங்க. நம்ம இது பொடியெல்லாம் போட்டு ரெடி பண்ணது தாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கலக்கணும் முதல் கொண்டு, எப்படி போடணும் முதல் கொண்டு நம்ம செய்முறையோடு நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஐயாவுடைய தாடியை பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போட மாட்டோம். இதுலேருந்து மட்டும் தான் நம்ம போட போகிறோம். பார்த்துக்குங்க, இதுலேருந்து தான் போட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஐயாவே நம்ம டெமோவுக்கு செய்ய போகிறோம். இப்போ இங்கே மியூசிக்கெல்லாம் போட போகிறோம். எங்கே போனாலும் நம்ம யோகமில் நான் தான் டெமோ. இந்த அம்மாவுக்கு போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. இப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேலையெல்லாம் கருப்பு முடி போட்டு மறைச்சி வச்சிருக்காங்க. ஆமாம், வெறும் கருப்பு முடியை போட்டு மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள முடி இருக்கு பாருங்க, உள்ள எல்லாம் வெள்ளை முடிது. சரி, இப்போ நம்ம எப்படி கலக்கிற முறைகளும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இதை நேச்சுரலாக வந்து எப்படி கலக்கிற முதல் கொண்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். பாருங்க,
பெண்களாக இருந்தால் 2 ஸ்பூன் போதுங்க. முடி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு 2 பேருக்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ம் ஒரு 3 ஸ்பூன் அதில் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பாட்டில் தாங்க. இதை நம்ம எப்படி போட்டு கலக்க போகிறோம். தண்ணி ஊற்றி ஒட்டுக்காக தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக கலக்கணுங்க. இது பொடி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மிக்சிங் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு வெள்ளைக்கரிசலாங்கண்ணிக்கும் அவரி மூலிகையும் மருதாணி மூலிகையும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதுங்க. அதனால் அப்படி தான் இருக்கும். மெதுவாக கலக்கி எடுக்கணுங்க. ரொம்ப ஒட்டுக்காக தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாதுங்க. தேவையான அளவுக்கு. ஆமாம், தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மடியும் பத்தலைன்னா மடி தண்ணி ஊற்றணும். நம்ம பேஸ்ட் வடிவத்தில் நம்ம குழந்தைங்கள்லாம் செர்லாக்ஸ் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க அந்த வடிவத்தில் நம்ம கலக்கி வச்சுங்க. இதில் தேவைன்னா நீங்கள் எலிஞ்சி பழம் சாறு ஒரு 1/4 எலிஞ்சி பழம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சொட்டு வரையிலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எலிஞ்சி பழம் சாறு. இல்லைன்னா ஒவ்வொரு மூலிக்கும் ஒவ்வொரு குணன்றதுனால மிக்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதே கெமிக்கலாக இருந்தால் உடனே சரலக்கு மாதிரி மிக்சிங் ஆயிரும். தண்ணி ஊற்றி கலக்கணும் உடனே. இது அவ்வளோ சீக்கிரம் மிக்சிங் பண்ண முடியாது. ஏன்னா அன்னப்பதி வேறு கலந்துருக்குல்ல. இதை கலந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறின பின்னாடி அப்புறமா யூஸ் பண்ணோம். இதனால உங்களுக்கு வந்து தலையில் சொரியாசஸ் இருந்தாலேயோ இல்லை பொடுகு இருந்தாலேயோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. சரிங்களா? அதெல்லாம் நேச்சுரலாக சொல்லி பண்ணுறோம். குளிர்ச்சி கூட இல்லையா? ஆமாம், குளிர்ச்சியும் கூட கொடுக்கும். உங்களுக்கு அரிப்பு வராது, தலை பாரமாக இருக்காது. சில பேர் டைவர்ட் பண்ணால் ஒரு இதை அடித்து போட்ட மாதிரி தலை பாரமாக இருக்கும், தலைவலி இருக்கும், கண் பிரச்சனை கூட வருங்க. சில டயெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண் பிரச்சனையே வரும். எங்கள் ஐயா முத்துராஜையா கூட ஒர்க் பண்ணும்போது கண் பிரச்சனைக்கு வரக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் டை யூஸ் பண்ணுங்க ஐயா, அதனால கண் பிரச்சனை தூரப்பார்வை தெரிய மாட்டேங்குது, கண்ணு மங்கலாக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண் பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏர் டை. ஆமாங்க, கடையில் கூட அதுலேயும் நல்லதும் இருக்குதுங்க, அதுலேயும் நம்ம பார்த்து கெமிக்கல் இல்லாத இருக்குதுங்க. நான் கடையில் வைக்கிறது நான் தப்பாக சொல்லலை, கடையில் இருக்கிறது நல்லதும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ஹெர்பலான்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் தலைக்கு வந்து ஏர் டை அடிக்க போகிறேங்க. ஆமாங்க, எப்படி போடணும்னு சொல்லி டேட்டா காட்ட போகிறேன். பாருங்க, நீங்கள் ப்ரஷ் இருந்தால் கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்மா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட ப்ளவுஸ் எது இருந்தாலும் சரி, இது வந்து நம்மக்கிட்ட இருந்தது, இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கில் வரும், சும்மா அதை ஒரு 5 ரூபா தான் வரும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிங்க. இந்த மெடிக்கல் ஸ்டோரில் இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. போட ஆரம்பிச்சிடலாங்களா? டாக்டர் ஆப்ரேஷன் சொல்லுங்க. ஆப்ரேஷன் ஸ்டார்ட். நீங்கள் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ப்ரெஷ் இருக்குங்களா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைட்லாம் படக்கூடாதுங்க. சைடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பக்க விலைகள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் நாள் ஒரு 3 நாளைக்கு அந்த கருப்பாகவே இருக்கும், அவ்வளோதான்.
இதை நீங்கள் சோப் போடக்கூடாதுங்க. ம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கா யூஸ் பண்ணுறது நல்லது. சீக்கா இல்லாதவங்க ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாங்க. ம். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் இயற்கையான ஷாம்பெல்லாம் நீங்கள் தேட வேண்டாங்க. ம். ஓகே. இதில் இப்போ நீங்கள் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் சொன்னீங்க. மட்டும்தானா இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கூட? வேணா கலந்துக்கலாங்க. அஞ்சனக்கல் இருக்குங்க, அஞ்சனக்கல்ல சேர்த்திக்கலாம். சரிங்களா? இப்போ இப்போ நீங்க காமிச்ச அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளே வாங்கி நாங்க பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களா பறிச்சு காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? நாட்டு மருந்து கடையில் அது வந்து மிக்சிங் கூட இருக்குங்க. அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதான் நீங்கள் உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்க கூட போகலாங்க. இப்போ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நீங்க நாமளே காய வச்சு நிழல்ல காய வச்சு எடுத்ததுங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி போட்டுடலாம். அப்புறம் வேணா நம்ம சீப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆடை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? 30 நிமிஷம் அதிகம் போதும். இல்லை அப்படின்னா நான் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஊற வச்சா போதும். அரை மணி நேரம் ஊறணும். பரவாயில்ல. நம்ம வழக்கமாக வாங்கி பயன்படுத்த ஆடைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், இது இயற்கையான இல்லைங்களா? இயற்கைனால உங்களுக்கு இந்த ஸ்மெல் இயற்கை வாசனை அப்படியே தெரியும். உங்களுக்கே தெரியும். அது அந்த பொடி கலக்கும் போதும் அதை தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இயற்கையானதா. ஆமாம், இயற்கையானதா செயற்கையானதா இல்லை கெமிக்கல் கலந்ததா எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆமாம், வாசனை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, போட்டாச்சுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லேடிஸ்ன்றது பெண்களாக இருந்தால் முடி இப்படி சுற்றிக்குங்க. சரிங்களா? இப்படி சுற்றி ஹேர் பின் போடுவீங்கள்ல, இந்த மாதிரி ஹேர் பின் போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு பார்த்துங்க. இப்படி போட்டுட்டு இவளுக்கு தலை ஃபுல்லாக போட்டிருக்குங்க. பெண்களுக்கு வந்து வெள்ளை முடி அங்கே இருக்குது, அங்கே மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். சரிங்களா? எல்லா இடத்துலையும் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை கொஞ்சம் செமட்டையாக இருக்குது அப்படி இருந்தால் எல்லா இடத்துலையும் போடலாம். கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதாங்க. வரவர்களுக்கு எல்லாமே தலை முழுசாக போட்டிருக்குங்க. முடியிலேருந்து எல்லாமே போட்டிருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஆமாம், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு அப்போ எப்படி வராருன்னு பாருங்கள். இப்போ 50 வயசு அம்மா மாதிரி இருந்தாங்க, இப்போ 16 வயசு அம்மா மாதிரி வர போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஐயா இப்போ போட போகிறோம். இப்போ அந்த அம்மாவுக்கு போட்டாச்சு. இப்போ ஐயாவுக்கு வந்து தாடிக்கு மட்டும் போட போகிறோம். சரிங்களா? டை போட. ஆமாம், தாடிக்கு மட்டும் டை போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு எடுத்தாச்சு. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்தாச்சுங்க. இங்கே இந்த பொடி தாங்க, வேறு பொடி கிடையாதுங்க, சேம் தாங்க, நேச்சுரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பாருங்கள். அதில் கடையில் வாங்குற டையில் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். இது பாருங்கள், பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணது பவுடர். அப்படி நீங்கள் மூந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மற்ற டைக்கும் இந்த டைக்கும் மூந்து பார்த்தாவே அதனுடைய வாசனத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே மூந்து நேர்களையும் கொஞ்சம் அப்படியே மூந்து பாருங்கள்.
தண்ணி ஊற்றலாம். லைட்டாக ஊற்றி கலக்கலாம். இப்போ தண்ணி கம்மியாக ஊற்றி கலக்குங்க. அப்புறம் அதிகாச்சுன்னா டையை மறுபடியும் போட வேண்டியதாக வரும். அப்போ டை தான் வேஸ்ட் ஆகும். தண்ணி பத்தலைன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அதிகாச்சு பவுட்ரு தான் வேஸ்ட்டு. கொஞ்சம் போட்டது கலக்கும் போது இவ்வளோ வருது. ஆமாம், நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயாவுக்கு முடியே இல்லை, அங்கங்கே தான் இருக்குது. போட்டு பார்ப்போம். சும்மா கையில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். லைட்டாக கையில் போட்டு கையிலே தான். மருதாணி வாசனை இருக்குது. ஆமாம், மருதாணி, கஸ்லாங்கண்ணி எல்லாம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து மருதாணி தான் அவங்களுக்கு வாசனை தூக்கி கொடுக்கும். ஆமாம், எல்லாத்தோட ஒத்த முடியாக இருக்கிறதுனால ஸ்கின்னெல்லாம் இருந்தமே தெரியல. ஆனால் அலர்ஜி எதுவும் வராதுங்க. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் போதும். போதும். அரை மணி 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 1 மணி நேரம் கூட இருக்கலாம். சாமி இறக்கிட்டீங்க. ஒரு படி மட்டும் தண்ணியா இருக்குது. அந்த போஸ் சாமி என்ன பண்றீங்க? ஆசீர்வதி கரெக்டா இருக்கா? வாயிலெல்லாம் இருக்கு. வாயிலெல்லாம் இல்லைங்க.
பாருங்க நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவுக்கு வந்து டை போட்டு கழுவுறாரு பாருங்க. எப்படி கழுவ நேச்சுரலாக எடுக்கணும் பாருங்க. நல்லா கழுவுங்க, நல்லா கழுவுங்க, நல்லா கழுவுங்க, தேய்ச்சி கழுவுங்க, தைரியமாக கழுவுங்க. உங்களுக்கு முடியலாதனால அது ஸ்கின்லாம் பட்டுருச்சு. ஸ்கின் ஒன்றும் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. சோப் போட்டுங்க. கழுவுங்க முதல்ல அப்படி தேய்ச்சிக்க, அப்புறமா சோப் போட்டு கழுவுங்க. மீசியை கழுவுங்க. போடுங்க, தைரியமாக சோப் போடுங்க. என்னதான் நடக்கட்டுமே. போடுங்க, நல்லாவே சோப் போடுங்க. பின்னாடி கழுவுங்க. நல்லா தேய்ங்க, சைடில் தேய்ங்க. சோப் போட்டுருக்காரு. அங்கே போட்டிருக்காரு பாருங்க, சோப் போட்டிருக்காரு பாருங்க. சோப் போட்டு தேய்க்கிறாரு. அப்பயும் பாருங்க அந்த அந்த முடியல இருக்கிறது எதுவுமே ஆகலைங்க பாருங்க. கழுவுங்க ஐயா. என்ன அப்படின்னா ஐயாவுக்கு வந்து முடி இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் முடி இருக்கிறவங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கின்ல படாதுங்க. நம்முடைய நேச்சுரல் டை பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் இவங்க டை போடாததுக்கு முன்னாடி நம்ம காட்டோம். இப்போ டை போட்டு குளிச்சுட்டு 30 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் கழித்து இவங்க வந்து உக்காந்துருக்காங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு நீங்களே உங்கள் கண்ணார பாருங்கள். உள்ள முடியில் ஒட்டியிருக்கா இல்லை எந்த அளவுக்கு இருந்தது நீங்கள் முன்ன பார்த்தீங்க. இப்போ எப்படி இது பார்க்க போகிறீங்க பாருங்கள். நான் முடி உள்ள வரையில் நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் செமட்டையாகவும் இருந்தது, கொஞ்சம் வெள்ளை முடி இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு முடி உள்ள வரலையும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இறங்கவே இல்லை பார்த்தீங்களா? மண்டை வெள்ளையாகவே இருக்குங்களா? பாருங்கள், எங்கேயாவது கலரோ சாயமோ ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்கள். எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? எங்கேயுமே கிடையாது பாருங்கள். இதனால இது போடுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, தலை பாரம் இது எதுவுமே எடுக்காது, எதுவுமே ஆகாது உங்களுக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி முடி வந்து பிசுன்றது அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், கூந்தல் எப்படி பாருங்கள், பலன்னு இருக்குது பாருங்கள். என்ன மண்டையில் இருக்க பாருங்கள், அப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்ததோ அதே மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மண்டையாக வெள்ளையாக இருக்குது பாருங்க. வெள்ளையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட உள்ள சாயம் இறங்கல, க்ளீனாக இருக்குது பாருங்கள். முடி மட்டும்தான் கலர் பிடிக்கும். இதே கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டையில் இறங்கும். மண்டையில் இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதாங்க. இது வந்து முடியில் மட்டும்தான் பிடிக்கும் கலர், வேறு எங்கேயுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. பாருங்க, பின்னாடி கூட வந்துட்டுருக்கலாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் ஒட்டியிருக்க பார்த்தீங்களா? சைடில் எங்கேயுமே ஒட்டல, க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். நீங்கள் நேச்சுரலாக பார்க்க போகிறோம். ஒரு நேச்சுரல் டைன்றதை இப்படி தான் இருக்குங்க பாருங்க. முடி எவ்வளோ பலன்னு இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் காஞ்சி போச்சுன்னா முடி ஷைனிங் வரும்.
புது முடி எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரும், உங்களுக்கு ஷைனிங் வரும். இப்படி தாங்க இருக்கும். நீங்களும் பயன்படுத்தினா இப்படி தான் பயன்படுத்தணும். நீங்கள் நேச்சுரலாக எப்படி போட்டேன், எப்படி அதை அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் எல்லாம் முதல் கொண்டு உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு க்ளவுஸ் போட்டுக்குங்க. க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கையில் படுறதுனால ஒன்றும் ஆகாது. சூப்பராக உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் முடி எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. பாருங்கள் சைட்லிங்கும் ஒட்டலை. ஏன்னா வெள்ளையாவே இந்த அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இவங்க முடி வந்து அங்கங்க நிறைய வெள்ளையா இருந்துச்சு. இப்ப பாருங்க நேச்சுரலாவே எப்படி வந்து கருமையா இருக்குமோ, எந்த ஒரு வெள்ளை முடியும் இல்லாம நேச்சுரலாவே எப்படி கருமையா இருக்குமோ அது மாதிரி இருக்குது. வேற லெவல்ல இருக்குங்க டை. அதாவது ரஜினி சார் பாட்டு ஒன்று பாடியிருப்பாரு, இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு இந்த ஹேர் டை. ஸோ நிச்சயமா வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, கெமிக்கல் கலக்காத ஒரு ஹேர் டை. ஸோ நிச்சயமாக தைரியமாக வாங்கி நீங்கள் இந்த நேச்சுரல் ஹேர் டையை வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ நானும் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போய் நானும் இதை தான் பயன்படுத்தலான் இருக்கேன். ஸோ பின்னாடி ஸ்கின்லேயும் ஒட்டலை பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு ஹேர் டை இது. ஸோ பின்னாடி ஸ்கின்லேயும் ஒட்டலை, அந்த முடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி அந்த ஸ்கின்ல அந்த ஸ்கின்ல கூட ஒட்டலை பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஒயிட்டாக தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே. சூப்பர் சார், சூப்பர். இதுதான் மற்ற ஹேர் டைக்கும் நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஹேர் டைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம உட்காந்து பேசுவோம் வாங்க. இப்போ வந்து இந்த ஹேர் டை அப்ளை பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேடம் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த கருமை நிறம் எப்படி இருக்குது, அப்புறம் ஸ்கின்ல ஒட்டினதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சார் வந்து அதை எடுத்து காமிச்சாரு. எங்கேயுமே ஸ்கின்ல எங்கேயுமே ஒட்டலை. பட் எனக்கு கொஞ்சம் பாருங்கள் லைட்டாக இருக்குது. அது எதனால், என்ன காரணம்னா எனக்கு தாடி நிறையா இல்லை. ஆனால் இதை போட்டோன்னு தாடி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தாடி கம்மியாக இருக்கிற, முடி கம்மியாக இருக்கிறவங்க வந்து சும்மா லைட்டாக போட்டால் போதும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா ஃபேஸ்க்கு போட்டால், நீங்கள் கூந்தலுக்கு போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அழகாக வந்துட்டு குளிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்துட்டு இது வந்து இந்த டை வந்து போகாது. இப்போ வந்து அதோட அனுபவம் இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த டை வந்து அப்ளை பண்ணாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குதுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் டை யூஸ் பண்ணும்போது வேற கெமிக்கல் கலந்த டையை யூஸ் பண்ணும்போது நெமச்சல், அரிப்பு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இந்த டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிசுபிசுப்பு தன்மை இல்லை, எங்கேயுமே பிளாக்காக பிடிக்கிறதில்ல, கொஞ்சம் நறுமணமாகவும் இருக்குது, நல்லா கிளியராகவும் இருக்குது முடி. அந்த அரிப்பு தன்மை அதெல்லாம் எதுவுமே இல்லை, கண் அமைச்சல் எதுவும் இல்லை, எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லை. சூப்பர் சூப்பர். இந்த டை வந்து குறைஞ்சபட்சம் 2 மாதம் நல்லா இருக்கு. 2 மாதத்துக்கு ஒரு முறை போடுறேன் நான், 2-3 டைம் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் என்னங்க, இந்த ஆதாரத்துக்காக அவங்களே வந்துட்டு எத்தனை மாதம் வருது, அதே மாதிரி அதோட எஃபெக்ட் ஏதாவது இருக்கா, சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. சூப்பர் சார். எங்களுக்காக வந்துட்டு ஒரு அருமையான ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. சொல்லுங்கள், இதில் வந்து நீங்கள் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தானா, இல்லை இதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது மூலிகைகள் கூட சேர்த்துற மாதிரி இருக்கா? ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராடக்ட் வந்து நிறைய தாவரங்கள் வந்து காட்டியிருக்கேன், எக்ஸ்ட்ரா காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோலாம் நிறைய இன்னும் கம்மியாக தான் காட்டியிருக்கேன். அதையும் நல்ல ரிசல்ட் சொன்னாங்க. இதையும் ரிசல்ட் வரலனாலே அடுத்த வீடியோவில் இன்னொரு 2-3 மூலிகை வந்து நான் சேர்த்த போகிறேன். சரி சரி. அதில் என்ன கூட சொல்லிடுறேன், அஞ்சனுக்கள் சேர்த்தலாம். சரிங்களா? விளக்கெண்ணெய் லைட்டாக சேர்த்து விட்டதுன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு கிரிப்பா பிடிக்கும். இது மாதிரி நிறைய இருக்குங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கூட அதிகமாக இது ரிசல்ட் வரல அப்படின்னு யாருன்னா ஒரு கமாண்டோ இல்லை ஒரு கமாண்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு ஃபோன் காலில் சொன்னாங்கன்னா இன்னுமா எங்களுடைய அருமை ஆண்டவர் குரலத்து முத்துராஜா ஐயா அவர்கள் கற்றுக் கொடுத்த இன்னும் நிறைய மூலிகளை வச்சு செஞ்சிருக்காரு. அதை செய்வதற்கு இன்னும் எங்களுக்கு அருமை அருமை அருமை. நிச்சயமா இது வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஹேர் டைங்கிறது வந்துட்டு எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு இளமையாவே காட்டிக்கணும் வெளி உலகத்துல. அதனால முடி வந்து கருப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் யங்காவும் தெரியும், இளமையாவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் ஹேர் டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கலந்த ஹேர் டைஸ் வந்து யூஸ் பண்றதுனால நிறைய வந்து அவங்களுக்கு வந்துட்டு பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஹேர் டை யூஸ் பண்றதுனால சொல்லப்போனா கேன்சர் வரதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குங்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே வந்துட்டு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நம்ம இப்போ ஹேர் டை சொன்னார் இல்லையா,
அந்த ஹேர் டையை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் தலைமுடியை வந்து பாதுகாப்பாகவும் ஷைனிங்காகவும் எந்த ஒரு பொடுகு தொல்லை இல்லாமல் முடி கொட்டுறது அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸோ பத்திரமா பார்த்துங்க. எப்பயுமே ஒரு ஆணுக்காகட்டும் ஒரு பெண்ணுக்காகட்டும் எப்பயுமே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் தலைமுடி தான் அழகு. அப்படி தலையில் முடி இல்லைன்னா அது அழகாகவே தெரியறதில்ல. ஸோ அதனால் தலைமுடியை பத்திரமா பார்த்துக்குங்க. தலைமுடி கருமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலும் மேலும் வந்துட்டு நம்மளை வெளி உலகத்துக்கு அழகாக காமிச்சிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இயற்கையான முறையில் இந்த ஹேர் டையை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் கூந்தலை எப்பயுமே ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டை உங்களுக்கு வேணா கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி நன்றி நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.